ஆக்சுவலி டிஃபமேஷன் கேஸ் போட்டிருக்காங்க மாதம்பட்டி குரூப் ஆஃப் கம்பெனிஸ்லேருந்து. குட் மார்னிங் கோச். கேட்கல. என் மேலே டிஃபமேஷன் கேஸ் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நான் வந்து ஃபேக் அலிகேஷன்ஸ் வைக்கிறேன், அவதூறாக பேசுகிறேன் அப்படின்னு. நான் எந்த ஃபேக் அலிகேஷனுமே வைக்கல. நான் இப்போவும் ஃபைட் பண்ணுறது இந்த குழந்தைக்காக மட்டும்தான். இந்த குழந்தைக்கு ஒரு ஜஸ்டிஸ் வேணுங்கிறதுக்காக தான் நான் ஃபைட் பண்ணுறேன். அதில் எந்த ஃபேக் அலிகேஷனுமே நான் வைக்கல. உயிரில்லாத ஒரு இதுக்கு வந்து ஃபைட் பண்ணுறாரு அவர். பட் உயிருள்ள எனக்கும் இந்த குழந்தைக்கும் வந்து அவர் எந்த பதிலும் சொல்லலை. இன்றைக்கி வந்து என்னையும் அவரோட குழந்தையும் வந்து கோர்ட் வாசலில் வந்து நிற்க வச்சுட்டாரு. நான் வந்து ஒரு 20 days ஆச்சு கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து. பட் அதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. பிகாஸ் அவருக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால வந்து நிறைய பேர்கிட்ட வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் இவங்களுக்கெல்லாம் ஃபுட் பண்ணியிருக்கேன், ஜட்ஜுக்கு ஃபுட் பண்ணியிருக்கேன், நிறைய செலிபிரிட்டிஸ்க்கெலாம் பண்ணியிருக்கேன், ஸோ என்னை எதுவும் பண்ண முடியாது, தப்பு பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகிலாம் நினைக்கிறாங்க. பட் நான் வந்து ஜஸ்டிஸ்க்காக மட்டும்தான் போராடுறேன். நான் போட்ட வீடியோஸ், நான் யூஸ் பண்ணுற ஹேஷ்டேக்ஸ் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க அவங்க கம்பெனிஸ் இல்லை சைட்டில் இருந்து. நான் ஒன்று கேட்குறேன், நான் எந்த தப்புமே போடவே இல்லையே. நான் வந்து இந்த குழந்தையோட அப்பா மாதம்பட்டி ரங்கராஜ், அதை தான் நான் வந்து எக்ஸ்போஸ் பண்ணேன். அவர் என்னை கல்யாணம் பண்ணியிருக்காரு, அந்த குழந்தைக்கு அப்பா. ஒரு பொண்ணு அந்த தப்பை தட்டி கேட்க வெளியே வந்துட்டால் நீங்கள் எல்லாம் வந்து தப்பாக பேசிடுவீங்க. நிறைய யூடியூப்ஸில் என்னெல்லாமோ எழுதுறீங்க, யாரோட இன்ஃப்ளூயன்ஸில் நீங்களாம் எழுதுறீங்கன்னு எனக்கு தெரியும். பட் நான் ஒன்று கேட்குறேன், உங்கள் வீட்டில் ஒரு பெண் இல்லையா, அம்மா இல்லையா, ஒய்ஃப் இல்லையா, அக்கா தங்கச்சி இல்லையா? நாளைக்கு அவங்களுக்கு இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நீங்கள் எழுதுவீங்களா? அவங்களுக்கான இதை வந்து ஃபைட் பண்ணி வாங்கி கொடுக்க மாட்டிங்களா? அவங்க என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலுமே நான் ஃபைட் பண்ணுவேன், அதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். ஜட்ஜ்மெண்ட் மேலே நான் ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கேன். கண்டிப்பாக எனக்கு ஃபேவராக ஜஸ்டிஸ் வரும் நான் நம்புகிறேன். நீங்கள் அவரெல்லாம் கேள்வி கேட்குறோம், அதில் பாதிக்கப்பட்ட பெண்ணை தானே நீங்கள் எல்லாருமே வந்து கார்னர் பண்ணுறீங்க. ஏன் ஒரு ஆணை கேள்வியே கேட்க மாட்டேங்கிறீங்க? இப்போ சாரும் சொல்கிறாரு, அல்லது மகளிர் ஆணையமோ அதெல்லாம் போய் நீங்கள் புகார் கொடுத்து எனக்காக நீங்கள் ஜஸ்டிஸ் கேட்கணும்னு சொல்லி நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு அங்கே நடந்துருக்கணும், இல்லை வழக்கு தொடர்ந்துருக்கணும். அதெல்லாம் நம்ம புகாரோட நிறுத்துறதுனால நீங்கள் வீடியோ ஓகே சார், தேங்க்ஸ் ஃபார் ஆல் யூர் சப்போர்ட். இந்த கூட்டம் இந்த அளவிலே நிறைவடைகிறது. எனக்கு கவலை தோய்ந்த உங்கள் முகங்கள் முன்னால் இருந்தாலும் கட்சி அலுவல்கள் பின்னால் அழைப்பதால் நான் செல்ல இருக்கிறேன். கிரௌட கிளியர் பண்ணா.